புதுசா வந்தவங்களா இருந்தாலும் சரி, பழைய முன்னாடி இருந்து இருக்கிறவங்களா இருந்தாலும், என்ன மாரி அனுபவங்கள் உங்களுக்கு இது மூலமா கிடைச்சது? என்ன டிஃபரன்ஸ் உங்களுடைய லைஃப்ல என்ன மாறி இருக்குது? இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், இல்ல இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம். அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். கவிஞனா நமஸ்காரம். நமஸ்காரம் மேடம். அண்ணா ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா, என்னுடைய அனுபவம் அப்படின்னா, முதல்ல வந்து நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உடனடியாக வந்து தீர்வு தேடுறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு மூல காரணத்தை தேடுவோம். இவன் மேல தூக்கி போடுவோமா, இல்லை அவன் மேல தூக்கி போடுவோமா, என்னால அந்த பிரச்சனை வந்ததுன்றது இல்லாம முதல்ல வந்து யாரையாவது எடுத்த உடனே இது யோசிக்கிறது, யாரை கை காட்டுறது அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் போகும். அப்போ குறை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அதுக்கடுத்து அதை தொடர்ந்து வந்து கோபம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு ஆணவங்கிற ஒரு திமிரு இதை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இது மூணு தான் அடிப்படையா வந்து நின்று பிரச்சனை மேலும் மேலும் பெருசாயிட்டே போய் ஒரு கட்டத்தை விட ஓயும். ஆனா கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஆனா இது நம்ம தெரிஞ்ச உடனேங்கன்னா உடனே வந்து இந்த கோபமோ குறை சொல்லணுமோ இந்த ஆணவமோ எதுவுமே வராம டக்குன்னு ஒரு இமிடியேட்டா அது கொஞ்சத்துல ஒரு பிரேக்கை போட்டு நம்ம ஒத்துக்கிட்டு சப்மிட் ஆயிடுறதுனால அடுத்த கொஞ்ச நேரங்கள்லயே வந்து நிலைமை வந்து மாற ஆரம்பிக்கிறது உணர முடியுதுங்கன்னா. ஆனா என்னன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் அவசர புத்தி இதை மாதிரி இன்னும் வந்து போனாலும் வரும்போது ஆனா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும்ல. அது கொஞ்சம் நிறுத்தி அந்த இடத்துல வெளியே வந்துட்டோம்னா அது மாறிடுதுங்கண்ணா. இல்ல சில சமயங்கள்ல ரொம்ப அர்ஜென்சில எமர்ஜென்சில பண்ணும்போது சில சமயங்கள்ல இன்னும் எல்லாம் மீறி போற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இடத்துல ஒரு ஷட் டவுன் பண்ணி அப்படி அந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு நம்ம தான் காரணம் 4 பேச சொல்லிட்டு வெளியே வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிற டைம் கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த நிலைமை மாறிடுதுங்கண்ணா. ஏன்னா உணர்ந்த நான் நிறைய அனுபவங்கள் இருக்குண்ணா. நன்றி. அதாவது என்னன்னா, நமஸ்காரங்க. இதுல வந்து நம்ம பொறுப்பேற்றுக்கிற ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம்னு பொறுப்பேற்றுட்டு இந்த 4 வார்த்தையை சொல்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இப்பதான் வந்து 1 வாரம் ஆயிருக்குது இல்ல 2 வாரம் ஆயிருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய ரொம்ப வருஷம் பழக்கம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சில நேரங்கள்ல வந்து நம்ம கண்ட்ரோல் மீறி கோவப்பட்டுமே ஏன்னா அது கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி இருந்து மறுபடியும் இப்போ கோவம்லாம் அதே மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரும். ஆனாலும் கொஞ்சம் அப்படியே அந்த சூழ்நிலையில நம்ம லைவா அதை அப்ளை பண்ணணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த பெர்மனண்டா அந்த சேஞ்ச் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நிதானமா மாறிடுவோம். இயல்பாவே நம்ம கிட்ட அந்த ஆணவங்கிறதெல்லாம் காணாம போயிடும். சுத்தி நடக்கிற விஷயங்களும் நமக்கு எதிர்மறையா நடக்காம எல்லாமே நேர்மறையா ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். நன்றிங்க. நமஸ்காரம். நன்றி அண்ணா. நமஸ்காரம் அண்ணா. சொல்லுங்க. வேற ஏதாவது இதை யூஸ் பண்ணும்போது வர சந்தேகங்கள் இல்லை எப்படி யூஸ் பண்றாங்கிறதுல இல்லை வேற ஏதாவது அனுபவமா வந்து ரொம்ப பர்சனல் விஷயங்களா இல்லைன்னா கூட நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் மேலோட்டமா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிலேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குது இல்லை மைண்ட் செட் மாறி இருக்குது அந்த மாதிரி. புதுசா வந்தவங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க. யாராவது நமஸ்காரம் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங்ண்ணா. நான் வந்து ஸ்கின் டாக்டரா இருக்கேன். நான் வந்து மார்ச் ஏப்ரல்ல உங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நடந்த விஷயம் அது. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் இன்னும் அது இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல கொஞ்சம் அங்கங்க கவரேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. கொஞ்சம் நிறைய நாள் பார்க்குற பேஷண்ட் நமக்கு ஒரு ஒப்பீனியன் அவங்க நாள் இருக்கும்ல, இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்னு வச்சுக்கோங்க. தூரத்துலேயே பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் என் டைம் முடிஞ்சிருச்சு, நான் அப்புறம் ஈவினிங் வரேன்னு சொல்லுங்கன்னா, இல்லை நான் இப்போ தான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த பேஷண்ட் ஒரே இடம். அப்போ இங்கிருந்த வீட்டிலேருந்தே ஒரு கோவத்தில் தான் போயிருக்கேன். அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த கோவமே தான் இருக்குது. நான் என்ன பேசினாலும் அவங்க இடக்க மனத்தை தான் பேசுகிறாங்க. அன்னைக்கு அந்த ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. வந்து எங்கள் வீட்டுக்காரர்ட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவரு அப்போ உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் எனக்கு சொன்னாரு, நீ தானே அப்புறம் அந்த பதிவை கிளியர் பண்ணணும், நீ அதே வேற அனுப்பிச்சிட்டு இருக்காது, ஐம் சாரி சொல்லிட்டு. அப்புறம் அது போயிடுச்சுங்க. திடீர்னு நேற்று மதியானம் அந்த பேஷண்ட் வந்தாங்க. நேற்று நான் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அதனால நேற்று கரெக்டாக அவங்கள பார்த்த உடனே
அதே பழைய ஒப்பீனியன். ஆனா உடனே நான் திரும்ப அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வெளியில இருந்து போய் ரூம்ல உட்காரதுக்குள்ள ஒரு 10 டைம் சொல்லிட்டேன். அவங்க எழுந்துச்சு வந்தாங்க. நான் சிரிச்சோடனே அவங்களும் சிரிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட பதில் கேட்குறாங்க. நான் என்ன பேசினாலும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம முதல்ல நம்ம சொல்றதுக்கெல்லாம் இடக்கு மடக்கா பேசினவங்க அதே பேஷண்ட் தான். இது வரைக்கும் குறைஞ்சது நான் அவங்கள ஒரு 20 தடவையாவது பார்த்துருப்பேன். ஆனா நேற்று இருந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே வித்தியாசம்னு வச்சுக்கிறேன். அதுக்கு காரணமும் நான் தான் நினைக்கிறேன். இந்த கிளாஸ் மூலமா என்னால் அதை மாற்ற முடிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா அது போயிட்டு தான் சொல்ல முடியாது. ஒரு புது விஷயத்தை சைக்கிள் கத்துக்கிறோம், அந்த மாதிரி இதையும் நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கத்துக்கணும்னு எனக்கு தோணுதுங்கண்ணா. ரொம்ப நன்றி. என்னன்னாங்க, ஏன்னா அந்த அனுபவத்தினால நம்ம மெமரியில ஒரு பதிவாயிருது. அவங்க கண்டிப்பா அவங்க முதல்ல தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப எப்படி அடுப்புல ஒரு பாத்திரத்தை தெரியாம தொட்டுறோம் சூடா இருக்கும்போது, அது சூடு டக்குன்னு மெமரியில போய் ரெஜிஸ்டர் ஆயிருது. அந்த மாதிரி அவங்க பண்ண ஒரு சம்பவம், அவங்க நடந்துக்கிட்ட விதம், பேசின விதம் நமக்குள்ள ஒரு பதிவா மாறிடுது. பட் அவங்க 100% அதே மாதிரி மோசமான ஆளு தானா அப்படிங்கிறது இல்லை. அந்த சூழ்நிலையில அவங்க அப்படி பேசிட்டாங்க. அதனால ஒரு இம்ப்ரெஷன் உருவாயிருது ஒருத்தர் மேல. சிலர் பார்த்தவொடனே நல்லவங்க மாதிரி தெரியும், சிலர் பார்த்தவொடனே கெட்டவங்க மாதிரி தெரியும். ஆனா எல்லாத்துக்குமே 2 சைடுமே இருக்குது. ஒரு 40-50, 30-70 அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் 30, கெட்டது 70 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல நல்ல விஷயங்கள் 1, கெட்ட விஷயங்கள் 100 கூட இருக்கலாம். இதுல நம்ம கிடைக்கிற அனுபவத்தினால ஒரு இம்ப்ரெஷன் நமக்குள்ள உருவானதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த ஜட்மெண்ட் எல்லாம் அவங்களை இப்படிதான் பண்ண போறாங்க, பேச போறாங்கன்னு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு போயிடணும். அது இயல்புதான் வச்சுங்களேன். இப்ப என்ன பண்றோம்னா, இதை யூஸ் பண்ணி அந்த நடந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷனை, அந்த ஜட்மெண்ட் நம்ம எரேஸ் பண்ணி விட்டுறோம். அட்லீஸ்ட் அந்த ஃபீலிங் நமக்குள்ள வராம. சம்பவங்கள் மறக்காதுங்க. இப்ப அவர் பண்ணன 20 தடவை வந்தப்ப பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். பட் அவங்கள பத்தின அந்த ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங் வராம போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களும் இயல்பாவே நார்மலா மாறிடுறாங்க. அது உங்களை மாதிரி ஜாஸ்தி ஹியூமன் இன்டராக்ஷன் இருக்கிற அந்த ஃபீல்டுக்கெல்லாம் இதை கம்ப்ளீட்டா நீங்க தொடர்ந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஹியூமன்ஸ் அதிகமாக பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான இதோட வருவாங்க. அப்போ நீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா உங்களுக்குள்ள கிளீன் பண்ணிட்டே இருக்கிறக்க நம்மகிட்ட வர்றவங்களும் இயல்பாவே நார்மலாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்க என்னன்னா, நம்மளோட ரேடாருக்குள்ள, நம்மளோட ரேடியஸ்குள்ள வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே நம்ம ஈர்த்ததுனால தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய பேசிக். நம்ம ஒரு காந்தம் மாதிரி இருக்கிறோம், நம்ம தான் ஈர்த்திருக்கிறோம். இல்லை உள்ள வந்த மனிதர்கள்கிட்ட இருக்கிற அந்த பிஹேவியரை நம்ம இருக்கிறோம். இப்போ சிலர்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவியர் இருக்கும். அம்மா கிட்ட வீட்டில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, வெளியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க, குழந்தைங்கள்ட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட போகும்போதும் ஒவ்வொரு பிஹேவியர் வெளிப்படுது இல்லை? அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்தவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா அதையும் நாம தான் ஈர்த்திருக்கிறோங்கிற பொறுப்பை நம்ம ஏத்துக்கிட்டு, எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அதை ஈர்த்திருக்குது, அந்த ப்ரோக்ராமை நான் எரேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப நம்ம கிளீன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்களே நமக்கு நடக்காம போயிருங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி எல்லாமே பிளசண்டா மாற ஆரம்பிச்சிடும். நன்றிங்க. வாழ்த்துக்கள். அண்ணா நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரங்க, சொல்லுங்க. நானும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 2 வாரமா அட்டன் பண்றேன். அட்டன் பண்ண 2 நாளையிலே அண்ணன் இப்ப சொன்ன மாதிரி தான் ஒருத்தங்க போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டு இருந்ததுனாலே என்னன்னு தெரியல. அவங்க ஏதோ பேசுறப்பவே அந்த வாய்ஸ் கொஞ்சம் ட்ராக் மாறின மாதிரி இருந்தது. உடனே எனக்கு இந்த 4 வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்தது. உடனே சொல்ல என்னன்னு தெரியல, ஒரு 2 செகண்ட்லயே அவங்க அப்படியே அமைஞ்சிட்டாங்க. அப்படியே அந்த இது சமாதானமாயிட்டு வேற நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டோம். அது இப்பதான் நீங்க அண்ணன் சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கு தோணுது, அவங்கள பற்றி அவங்க இப்படிதான் அப்படிங்கிற எண்ணமே எனக்குள்ள இருந்ததுனால தானே என்னன்னு தெரியல, அவங்க பேசினதே எனக்கு தப்பா சொன்ன மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இப்பவுமே பேசுறப்போ அப்படியே உடம்பு புல்லரிக்குதுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன். கணேஷ்ட சொன்னேன் நேற்று. அப்பதான் கணேஷ் சொன்னான், இல்ல கவின்கிட்ட சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னான். ரொம்ப ரொம்ப உணர்றேன்னா, ரொம்பவேன்னா ரொம்ப ஃபீல் பண்றேன். அதே மாதிரிதான் இன்னொன்னு, என்னோட க்ளோஸ் ரிலேஷனு ரொம்ப காலமாவே அவங்க கிட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷன் எனக்கு. அவங்க பண்ற செயல்னாலயா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த 4 வார்த்தைகள் நான் திரும்ப திரும்ப நான் கிளாஸ் அட்டன் பண்ணல இருந்தே எனக்கு ஞாபகம் வரப்பெல்லாம் நான் இந்த வார்த்தைகள் சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கே நல்லா தெரியுது நான் எவ்வளவு ஒரு
தப்பான இதுகள் உள்ள வச்சிருக்கிறேன், எவ்வளவு அழுக்கு உள்ள வச்சிருக்கேங்கிறது என்னால உணர முடியுது. அது 4 வார்த்தைகள் சொல்ல சொல்ல வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்ப அந்த கண்டிப்பா. நபரை வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி சந்திக்க நேர்ந்தது. ஒரு ஃபங்க்ஷன்ல சரி. வச்சுதான். எப்பவுமே ஓ. பாக்குறப்போ வந்து அவங்க தூரமாவே இருந்துட்டு என்ன அப்படிங்கிற வாயளவுல தான் அவங்களும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். ஆனா எனக்கு வந்து அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல சந்திக்கிறப்போ தூரத்துல நின்னவங்க என்னைய பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து பக்கத்துல வந்து எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்ணேன் நான். நானுமே வந்து அப்படி நானா அப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. நானும் உடனே அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்களும் அதுக்கு பிறகு அல்லாம இருந்தா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தாங்கன்னா பாக்குறதோட சரி, என்ன இப்படி இருக்க கேக்குறதோட சரி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து இன்டராக்ட் பண்றதெல்லாம் இல்ல. ஆனா அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல என்னன்னு தெரியல. அதுக்கு பிறகு 2, 3 வாட்டி திரும்பி திரும்பி வந்து வந்து உஷா எப்படி இருக்க, என்ன யாது, குடும்ப விஷயங்களை விசாரிக்கிறது அல்லது நம்மளை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கே ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்ணேன். நானுமே பிறகு வேற மக்கள் கிட்ட பேசுறப்ப வந்து அவங்கள பத்தி தப்பாதான் நானே பேசுவேன். ஏன்னா அவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அன்னைக்கு வந்து நான் அப்படி பேசவே இல்ல. நானா இப்படி எனக்கு வீட்டுல வந்து ரொம்ப இது என் பிள்ளைங்க கிட்ட சொல்லி சொல்லி இது பண்ணேன். இந்த ஒரு 4 வார்த்தையில இவ்வளவு இருக்குதா அப்படிங்கறது மாதிரி ரொம்ப இது. அதே மாதிரி நம்ம நூல்கள்ல நம்ம தெய்வ வாக்கியங்கள் படிச்சாலுமே தெய்வம் இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது உணரல. இப்போ இத ஒருத்தங்க எடுத்து நடைமுறைப்படுத்தாம இருந்திருக்கிறோம். சொல்றப்பதான் எடுத்து சொல்றப்பதான் அந்த அன்புல இவ்வளவு இருக்கா அப்படிங்கறது புரிஞ்சுதுண்ணா. உண்மைக்கு தெய்வத்துக்கு தான் நன்றி. நமஸ்காரம்ண்ணா. அதாவது இது லைவா ஒர்க் ஆகுங்க. இந்த மாதிரிதான் நம்ம லைவாவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒருத்தவங்க சண்டைக்குனே வந்து நிக்கிறாங்கன்னா கூட நம்ம பாட்டுக்கு நீங்க பதில் பேசாம உங்களுக்குள்ள சொல்லிட்டே மனசுல சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா அவங்க பண்ற விஷயத்தினால நமக்குள்ள எதிர்மறை எண்ணம் வந்து நம்ம பதில் சண்டை போட ஆரம்பிப்போம் முன்னாடி எல்லாம். இப்ப வந்து அந்த உள்ள உருவாகிற அந்த புகைச்சல், அந்த எரிச்சலை வந்து நம்ம அப்படியே தண்ணி ஊத்தி அமைக்கிறோம், ஆஃப் பண்ற மாதிரி ஆஃப் பண்ணி தூக்கி வெளியில போட்டுட்டே இருக்கிறதுக்கு கிளீன் நமக்குள்ள கிளீனிங் பண்ண 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 அவங்க அப்படியே மாறிடுவாங்க. இது லைவா இது மாதிரி ஹிப்னாட்டிசம் மாதிரி ஒர்க் ஆகுங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுல அவங்க பண்றாங்க. 2வது நான் எனக்குள்ள வந்து நிறைய வந்து சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த 4 வார்த்தைகள் சொல்றது வந்து நான் நிறைய எனக்கிட்ட நிறைய மாற்றங்கள் பாக்குறேன். நமஸ்காரம், நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. அதான் முக்கியங்க. நமக்குள்ள நம்மளை கிளீன் பண்ண பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ்ங்கிறது நமக்குள்ளதான் இருக்குது. அதை நம்ம நல்லா உணர ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகமே வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த உலகத்துல ஏமாத்துக்காரங்க, கலியுகம் மோசமாயி போச்சு அது இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா பார்த்தா நம்ம மைண்ட் செட்ல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளியர் பண்ணும் பொழுது இந்த உலகம் நல்ல மகிழ்ச்சியான மனநிலைக்குள்ள எடுத்துட்டு போயிருதுங்க நம்மள. ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் சொல்லும்போது இன்னும் எல்லாத்துக்குமே நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு அனுபவமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கவின் நமஸ்காரங்கம்மா. நமஸ்காரம். நான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உணர்ந்தது என்னன்னா, இறைவனோட கருணை வந்து இருந்தா மட்டும்தான் இந்த செஷன் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்றது மட்டும் இல்ல, அதை வந்து ப்ராக்டிக்கலா நான் அப்ளை பண்ணும்போது நிறைய ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சது. அது எப்படின்னா, தெய்வம் வந்து எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதை என்னால வாங்கி வச்சுக்கிற பக்குவம் எனக்கு இல்லாம இருந்தது. அது வந்து இந்த ஹோபோனோபோனோ சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எனக்குள்ள இருந்த அத்தனை இப்ப ராம்குமார் முதல்ல சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி எனக்குள்ள நிறைய போராட்டங்கள், நிறைய இதுகள் இருந்தது. அது எல்லாமே வெளியே போய் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிச்சு இப்ப எல்லா உதவிகளும் உடனடியா எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்குள்ள அந்த அன்பு பெருக பெருக எல்லா உதவிகளும் தெய்வத்திட்ட வந்து நிறைய உதவிகள், வெளியே மக்களும் ஒவ்வொருத்தங்களும் உதவி நிறைய பண்றாங்க. உதாரணம் நிறைய சொல்லலாம். ஆனா இப்ப நேத்திக்கு நடந்த ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, நேத்திக்கு கம்பெனியோட டீலர்ஸ் மீட் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டேட்ல இருந்து எல்லா டீலர்ஸ் நேத்திக்கு வந்திருந்தாங்க. நான் பார்ட்டிசிபெண்டா தான் போறேன்னு நினைச்சிருந்தேன் நேத்திக்கு. நானும் சும்மா ஜாலியா போய் சரி 1 டே ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கலாம், நிறைய ஓப்பன் அப்ல சொல்லலாம், நிறைய தெய்வ மூல மந்திரம் சொல்லலாம், ஜாலியா போயிடலாம் அப்படின்னு போயிட்டு
அங்க திடீர்னு அனௌன்ஸ் பண்றாங்க, இது மாரி வோட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஓ! எனக்கு சரிங்க. எனக்கு முன்னாடியே சொல்லல. எப்பவுமே ம். முதல்ல ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. எனக்கு அது எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. டக்குனு ஒரு 2 சரிங்க. நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டேன். என்னடா இது? ஏன்னா அத்தன டீலர்ஸ் ம். வந்திருக்காங்க. ப்ராப்பரா சொல்லணும் இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணாம என்ன அப்படின்னு ஆமாங்க. யோசிச்சேன். அப்புறம் அந்த மொமெண்ட்ல உடனே எனக்கு பொனப்பன ஞாபகம் வந்தது. டக்குன்னு சொல்ல சரிங்க. ஆரம்பிச்சுட்டேன். சரி ரைட் ஓகே ம். ம். சொல்லுவோம். அப்படின்ட்டு சொல்ல சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பக்கத்துல 2, 3 பேரு கொலீக்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஒரு டேபிள்ல அப்படியே உட்குறோம். சரிங்க. சரி ஆளுக்கு 2 பாயிண்ட் எனக்கு சொல்லுங்க. அப்படின்னு சொன்னோனே, அ ம். உடனே ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட் ம். வித்தின் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல. அவ் அ சரிங்க. அவங்கள்ட்ட கட்டன்ஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா லேப்டாப் ஒருத்தர் குடுத்தாரு. சரிங்க சார் அப்படி ம். டைப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டைப் பண்ணி ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்பிவிட்டு எனக்கு பிரிண்ட் எடுத்துட்டு வந்துருங்கப்பா. ஏன்னா ப்ரோகிராம் நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருந்தது. எல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு சரிங்க. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிங்க. அற்புதமா இருந்தது அது. அந்த எண்ட் ம். ஆஃப் த அது வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும்போது, அ அந்த அந்த கண்டென்ட்டே நான் சொல்லிட்டு, திரும்ப எகெயின் வந்து நெறைய கன்டென்ட் எனக்கே தோண ஆரம்பிச்சுருச்சு. அதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே, ம். நெறைய பேர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. அ சரிங்க. அதாவது இதுல வந்து எனக்கு என்னன்னா, இந்த ஹோபனோபோனோ சொல்லும்போது, அந்த உதவிகள் வந்து உடனடியா கிடைக்க ஆரம்பிச்சுருது. ம். அ ம். அ இது வந்து அப்படி பொதுவா வித்தின் ஷார்ட் டைம்ல அது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணதே ரொம்ப ஒரு இதா இருந்தது. அது மாரி அது மட்டும் இல்ல. எப்படி நெறைய வாழ்க்கையில இப்ப எந்த சூழ்நிலைகள்லயும், எப்பேர்ப்பட்ட சூழ்நிலைகள்லயும், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி, நெறைய உதவிகள் வந்து ஒரு மனிதர்கள் மூலமா தெய்வம் தான் எனக்கு அந்த உதவிய குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அ சூப்பருங்க. அதுக்கு வந்து இந்த ப்ரோகிராம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குது. அ ஆனா நன்றிங்க. எல்லாமே தெய்வம் அவங்க திருவாக்கியங்கள்ல குடுத்துருக்காங்க. ஆனா என்னால அத புரிஞ்சுக்க முடியாம தான் தடுமாறிட்டு இருந்தேன். இத சொல்ல சொல்ல அதாங்க. பார்த்தீங்கன்னா, அத தக்க வைக்கிற ஒரு பெரும் பாக்கியம் வந்து தெய்வம் நமக்கு குடுத்துருக்காங்க. உண்மையாவே அத உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இத வந்து ரொம்ப எளிமையா, ரொம்ப ரொம்ப புரியிற விதத்துல, ரொம்ப ஒரு அற்புதமா, அழகா வந்து நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்றீங்க. அ அதாங்க. ரொம்ப நன்றி. அதான் இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப நாம ஒரு ஸ்பீக்கர், ஒரு டூல் மாரி தான் இருக்கிறோம். "நீ பேசு, உன் நாவில் நின்று நாம் பேசுகிறோம்" அப்படிங்கிறாங்க. அப்போ நான் அதான் நானுமே இந்த ப்ரோகிராம் இன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 5 மணிக்கு 4:55 வாக்குல தான் யோசிச்சேன். இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த மாரி தான் லைவா தான் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம பேசுறதே வந்து அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி. இறைவன் குடுக்குற வார்த்தைகள நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஸ்பீக்கர், ஒரு மைக் அவ்வளோதாங்கிற மாரி இருக்குதுங்க. இப்ப இன்னொன்னு உங்க சூழ்நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஆயிரும்னா, டக்குனு ஒரு பேனிக் சிச்சுவேஷன் மாரி வருது அப்படின்னா, நம்ம எதிர்மறையா அ உணர்வுகள் வர ஆரம்பிச்சுரும். நம்மளால அத செய்ய முடியாம முடியுமா? முடியாதாங்கிற ஒரு குழப்பங்கள்லாம் வராம, அத நம்ம கிளியர் பண்ண பார்த்தோம்னா, நமக்கான அந்த பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு வர ஆரம்பிச்சுருது. இப்போ ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? ஐடியாஸ் வர ஆரம்பிச்சுரும். கன்ஸ்ட்ரக்டிவா யோசிக்க ஆரம்பிச்சுடுறோம். ஸோ அது எல்லா இடத்துலயுமே இந்த மாரி அட்வர்சிட்டி சிச்சுவேஷன்ல இத ரொம்பவே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். திடீர்னு போறோம், வழியில வண்டி பஞ்சர் ஆயிருது. இருட்டா இருக்கு, நைட் நேரமா இருக்குது, செல்ஃபோன் கையில ஒர்க் ஆகல. அப்படின்னா, அந்த சூழ்நிலையில நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? எதார்த்தமாவே பயப்பட ஆரம்பிச்சுரும். நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த சூழ்நிலை இந்த மாரி லைவா சிச்சுவேஷன் வரும்போது நம்ம டக்குனு இத சொல்ல ஆரம்பிச்சுர்றோம். அப்போ நமக்குள்ள வர அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுரும் பொழுது, நமக்கு அடுத்தடுத்த கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுருது. அப்படிங்கிறது உங்களோட அனுபவத்துல எனக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கங்களேன். நல்லா இருக்குதுங்க. அருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷங்க. ம். ஆமாங்க. நீங்களும் தொடர்ந்து உண்மையா எல்லா கிளாஸும் இப்ப இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 7, 8 பேட்ச்லயும் நீங்க வந்து கேட்டு வர்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி அ எனக்குமே ஒவ்வொரு பேட்ச்லயும் நான் ப்ரிப்பேர்ட் பண்ணி அதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லாம, என்ன லைவா வருதோ அத யூஸ் பண்ணிட்டே இருக்கிறனாலைங்க, நானும் கொஞ்சம் புக்ஸ்லாம் படிக்க படிக்க நெறைய அப்டேட் ஆகும்பொழுது, ஒவ்வொரு பேட்ச்சினுடைய ஃபார்மட்டுமே டோட்டலாவே புதுசாவே மாறிக்கிட்டே வருது. அந்த உண்மதான் வகையில கவின். எப்படி ரொம்ப ஒரு புதுமையா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. கொண்டு போயிட்டு இருக்குங்கிறது ஒரு ஹேப்பியா இருக்குது. இல்ல ஒவ்வொரு செஷனுமே ரொம்ப புதுமையா இருக்குங்க கவின். அதுதான் இதுல உள்ள சரிங்க, பெரிய பியூட்டியே. அ ஏன்னா சரிங்க. ரொம்ப சந்தோஷம் கவின். இதுல வந்து எங்களுக்கு நன்றிங்க. நம்ம தெய்வம் வந்து ஒவ்வொரு பரிசு நமக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது உண்மையாவே அ உங்கள வந்து நாங்க எங்களுக்கு தெய்வம் குடுத்த ஒரு பரிசா பார்க்குறோம். அ நன்றிங்கண்ணா. ம். நீங்க, சாலினி அக்கா எல்லாருமே உண்மையிலேயே ஒரு தெய்வம் குடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு எங்களுக்கு. ரொம்ப நன்றி கவின். தேங்க்ஸ்மா. நன்றிங்க. புதுசா வந்திருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சுகன்யா, காவ்யா, சிபி?
நீங்க சொல்ற விஷயம்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. அது ஒண்ணு எனக்கு சரிங்க. சாங்க்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்ன இதெல்லாம் கேட்டுட்டு அன்னைக்கு டே கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. எனக்கு சரிங்க. எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல தெரியல. நான் வந்து இது மாதிரி டெய்லியும் ஒரு கண்டினியூஸா கேட்டோம்னா வந்து எனக்கு ஒரு மாற்றம் வரும் எனக்கு. கண்டிப்பாங்க. அது வந்து இப்ப நீங்க அப்படியே நமக்கு அன்பிளசண்டான ஃபீலிங் வருதா, டக்குன்னு இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே அதெல்லாம் அந்த கிளியர் ஆகி போயிருங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மேகம் எப்படி சூரியனை மறைச்சுன்னா கொஞ்ச நேரத்துல கிளியர் ஆகுதுல, அந்த மாதிரி நம்மளுடைய ஃபீலிங் அப்படியே நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ என்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, ஓகே இன்னைக்கு டே எப்படி போகுது, இன்னைக்கு ஃப்ரைடேவா, ஓகே வீக்கெண்ட் வந்துருச்சு. இயல்பாவே நமக்கு நம்ம இந்த ஐடி இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃப்ரைடேனா ஓகே ஜாலி அப்படிங்கிற மைண்ட் செட் கொஞ்சம் வந்துடும். ஏன்னா அடுத்த 2 நாளைக்கு லீவு அப்படின்ட்டு. மண்டேனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். மண்டே இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட், என்ன செய்ய போறாங்களோ, என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா வந்து இன்னைக்கு நாள் சிறப்பா இருக்க போகுது, இன்னைக்கு நான் எடுக்கிற வேலையில ஈஸியா நல்லா முடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வரல அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கவனிச்சு நம்மளுடைய தாட்ஸ் வந்து திரும்ப திரும்ப எண்ணத்தை மாத்திக்கிறேன், அதை பண்றது பண்ணு கான்சியஸா நம்ம பண்ணாம ஜஸ்ட் இந்த 4 வார்த்தைகளை பிளாங்கா அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கனாலே போதும். சும்மா ஜஸ்ட் மெக்கானிக்கலா ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாலே போதுங்க, எல்லாம் மாறி போயிடும். பெருசா நம்ம உணர்வு பூர்வமா சொல்றது, அப்படியே கான்சென்ட் பண்ணி சொல்றது அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் இன்னைக்கு என்னுடைய ஒர்க்கை நினைச்சிட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு, ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ்ல எப்படி டே இருக்க போகுது, ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை பத்தி ஒருவேளை ஒர்க் ரிலேட்டடா இருந்ததுன்னா சொல்றேன், இல்லை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் நினைக்கும் பொழுது அன்பிளசண்டா தோணுதா அப்படின்னா டக்குன்னு இதை சொல்லிட்டு இருந்தோம்னா, ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை பத்தி ஒருவேளை ஒர்க் ரிலேட்டடா இருந்ததுன்னா சொல்றேன், இல்லை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் நினைக்கும் பொழுது அன்பிளசண்டா தோணுதா அப்படின்னா டக்குன்னு இதை சொல்லிட்டு இருந்தோம்னா, ஜஸ்ட் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் கொஞ்சம் வெளியில இருந்து நம்ம பாக்குறோங்க, கொஞ்சம் தள்ளி நின்று நம்மளையே நம்ம அப்சர்வ் பண்ற மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஃபீலிங் போகுதுன்னு தெரியும். அதை வந்து இன்ஸ்டன்டா மாத்தி விட்டுருங்க. இது அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாருமே பிளசண்டா மாறுறதை நம்ம உணர முடியும். நன்றிங்க. நன்றிங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நீங்க கால் பண்ண தனியா பேசலாம். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம்க்கா, சொல்லுங்க. இது சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இணையனாலே குற்றமே எனக்கு தெரிஞ்சதுண்ணா. எப்படின்னா முன்னாடி எல்லாத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவேன். ஆனா இப்போ வந்து அந்த ரியாக்ஷன் வந்து கம்மியாயிடுச்சு. எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு முன்னாடி தெரியாம இருந்துச்சு. தெரியும், ஆனா அது அப்ளை பண்ணி இது பண்ண தெரியல. பட் இந்த இதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்மள நாமே மன்னிச்சுக்கிறது, மற்றவங்கள்ட்ட லவ் யூ சொல்றது, அந்த இதுல இருந்து அது சொன்னதுனால பாசிட்டிவ் வந்ததுதான் தெரிஞ்சது. இப்போ உறவுகளுக்குள்ளேயுமே அப்படிதான். இப்போ லாஸ்ட் வீக்ல மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தாலும் இந்த 4 நாள்லயும் இந்த பேச்சுவார்த்தையில டிஃபரன்ஸ் தெரிஞ்சது நான் வீட்டுல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏதோ எனக்கு நானே ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. பசங்கள்கிட்டயுமே டக்குன்னு தெரியுதுங்க இல்லையா? ஆமாண்ணா. இப்ப அவங்க ஏதாவது கீழே விழுந்துட்டாலும் டக்குன்னு அவங்கள பதறிட்டு எழுப்பி விட்டு அடிச்சிருவேன். ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஆனா இப்ப வந்து கீழே விழுந்து அந்த பிளட் வந்துட்டா கூட பயந்துட்டு எழுந்திரிச்சு அடிச்சிருவேன். ஆனா இப்ப வந்து குழந்தைங்க அந்த மாதிரி ஏதாவது குறும்பு பண்ணும்போது அப்படி தோணுதுங்கிறீங்க. ஆமா. ஆனா இப்ப வந்து சரி ஓகே குழந்தைங்கன்னா அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த ஸ்பாட்ல சாரி அந்த 4 வாக்கியம் வந்து வந்துருச்சு. பொதுவா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் முதல்ல வந்து வீட்டுல இருக்கிறவங்களை நினைச்சு நம்மளே நினைச்சு நிறைய டைம் ஒரு 10-20 தடவை சொல்லி விட்டோம்னா, அது அவங்க மேல இருக்கிற அந்த ஃபீலிங், அந்த நெகட்டிவ்ஸ் ஏதாவது நம்ம வச்சிருந்தோம்னா அதெல்லாம் மாறி போயிருங்க. குழந்தைங்களை நினைச்சு சொல்லணுங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்க நினைச்சு நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு நமக்குமான அந்த உறவு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருங்க. ஓரளவுக்கு அவங்க நம்ம சொல்ற லிசன் பண்றது, நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஒரு பரவாயில்லைங்க. ஏன்னா குழந்தைங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. அவங்க குறும்பு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க நிதானமெல்லாம் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும். என்னடா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி
கோவம் வர மாதிரி இருக்கும். பட் நம்ம நார்மலான டைம்ல இருக்கும் பொழுது நீங்க வந்து அவங்க நினைச்சு நிறைய டைம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆயிடுவாங்க உங்களோட. ஆமா, நான் முன்னாடி அந்த ரியாக்ஷன் நிறைய இருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த ரசிக்கிற மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி அவங்கள நம்ம ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட். அவங்கள மட்டும் இல்ல, இப்ப குழந்தைங்கன்னும் போது நம்மளோட இது அது இல்ல, நம்மளை சுத்தி இருக்க என்விரான்மெண்டே நம்மளுக்கு சாதகமா மாறின மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. எல்லாமே எனக்கு தான்ன்ற மாதிரி. தேங்க்யூ அண்ணா, இதுவும் கரெக்டான டைம்ல சுத்திட்டு வந்து காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ அண்ணா, நமஸ்காரம். நமஸ்காரம். குட் மார்னிங்க. நானும் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வர்றேங்க. ஃபர்ஸ்ட் எனக்கும் அப்படி ஒருத்தர் சொல்ற மாதிரி பார்க்கும்போது என்ன சேஞ்ச் உள்ள நடந்துச்சுன்னே தெரியலிங்க. அப்படியே ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட எண்ணத்துல ஒரு கண்ட்ரோலே இல்லாம அப்படியே ட்ராக் ஆகி ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்குங்க. ஒரு விஷயம் பார்த்தா சின்னதாக தான் இருக்கும், அதை நான் நினைச்சது இல்லாம அதை மல்டிப்ளை பண்ணி அதை 4 பேர்கிட்ட பேசி அதை அப்படியே அதை இழுத்துட்டு போறது பார்த்தாம நம்ம எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆன மாதிரி இருக்குங்க. அது அதுல இருந்து பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சுங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்ம இப்பவே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஒரு பிரேக் இல்லாமையுமே ஸ்பீட் பிரேக்கர் ரெண்டுமே இல்லாத ஒரு வண்டி வேகத்துல போயிட்டு இருந்தா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அது ரெண்டுமே ஆபத்து தாங்க. எங்க போறோன்னே திக்கில்லாம பார்த்தா நமக்கு நிறைய விஷயம் தெரியும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வேற உள்ள இருந்துச்சுங்க. நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், தெய்வத்தை பத்தி பேசுறோம் கேட்குறோம் அதெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தா வெளியில தான் அதெல்லாம் இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரியலைசேஷனுங்க. நம்ம உள்ளுக்குள்ள வந்து குப்பைகளை தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம், வார்த்தை அளவுல எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணுங்க. இன்னொன்னு நம்மளோட டாலரன்ஸ் லெவல் வந்து கூடி இருக்குதுங்க. சின்ன விஷயத்துக்கும் அப்படியே இம்பல்ஸா ரியாக்ட் பண்ணுவாங்க, படக்கு படக்குன்னு. அது நான் ஹர்ட் ஆனது இல்லாம பல பேர்த்த ஹர்ட் பண்றது, அவங்கள பத்தி தப்பான ஒரு இது வச்சிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தா அந்த ஒரு இதுவே இல்லைங்க. இன்னொருத்தர் மேல இருக்கிற நம்ம பார்வை மாறினதுக்கு அப்புறம் யாருமே நமக்கு பெருசா குறையா தெரியல. அப்படியே அவங்க குறையா ஒரு சின்ன மிஸ்டேக்கே நம்ம முன்னாடி நடந்தாலும் இதை கொஞ்சம் சொல்லும்போது அந்த விஷயத்த ஒரு 2 நாள் 3 நாளைக்கு பேசுறது ஒரு 5 நிமிஷத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிடறாங்க அதுக்கு. அப்புறம் ஆங்ஸைட்டிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் கூட இருக்கும். நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு பதட்டமாகும், இது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த பட்டினத்தாரோட இந்த லைன் வந்து இப்போ என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே எல்லாம் உன் செயல் என்று உணரப்பெற்றேங்கிறதே அது கேட்கும் போதே ஒரு சேஞ்ச் உள்ள வந்துருதுங்க. அது சொல்லும் போதே நம்மளாம் ஒன்றும் செய்யல அப்படிங்கிறது. அப்ப எல்லாமே இந்த செஷன்ல புதுசா தெரிஞ்சுக்கிட்டது. இப்ப நம்ம 3 ரோலா நமக்கு இருக்குது, அந்த விக்டிமா. உண்மையாவே இப்பதான் இந்த 3rd பார்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இந்த செஷன்ல ஒரு பெரிய சேஞ்ச். நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா எல்லாமே அவங்களோட கைடன்ஸ்ல நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் எல்லாமே இப்ப நமக்கு சொன்ன மாதிரி நடக்கிறத ஏத்துக்கணும். இப்ப நான் நடக்கிறது எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துகிட்டே வருது வருது அப்படிங்கிறது இல்லாம ஒரு சின்னதா ஒண்ணு மாற்றமா நடக்கும்போது உடனே அடடே நடக்கலையே அப்படிங்கிறது இல்லாம இறைவனோட கைடன்ஸ்ல நமக்கு நடக்குது, நம்ம அவங்க கிட்ட சரண்டர் ஆயிக்கணும், எது நடந்தாலும் நம்ம ஒரு அக்செப்டன்ஸுக்கு வந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த செஷனோட லெசனா இருந்துச்சுங்க. அட் தி எண்ட் ஆஃப் டே நம்ம ஹாப்பியா இருக்கிறோம்னு வைங்களேன். ஹாப்பியா இருக்கிறோம், பிளஸ் எனர்ஜி ட்ரெயின் ஆகாதனால டயர்ட்னஸ் மெயினா இல்லைங்க. நான் வந்து ஹெல்த் ரீதியா பாக்குறது, நான் பயங்கர ரொம்ப வீக்காவே எப்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் ரொம்ப வேலை பார்க்கறதுனால டயர்டா இருக்கு, டே டே ஃபுல்லா ஒர்க் பண்றோம், மென்டல் ஒர்க்கு அப்படி இப்படின்னு 1008 காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தேங்க. இப்ப பார்த்தா அதை விட பல ஒர்க் வந்து கூட தான் செய்யற மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு டயர்ட்னஸ்ங்கிறதே இல்லைங்க. ரொம்ப ஒர்க் பண்ணும்போது ஒரு பிசிக்கலான டயர்ட்னஸ் தான் இருக்குதோ ஒழிய முன்னாடி எல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். நம்ம தான் டேவை வெட்டி முடிச்சுட்டு வரோம், அதனாலதான் இப்படி ஒரு டயர்டுங்க, அதை வச்சுட்டு எல்லாத்தையும் சீர்றது, நான் தான் எல்லாம் தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறேங்கிற மாதிரி சண்டை போடுறது, ஏகப்பட்ட இது இருந்துச்சுங்க. அது எல்லாமே டோட்டலா இல்லாம ஆயிடுச்சுங்க. ஓகேங்க. அதாவது என்னன்னா 2-3 விஷயம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மேல ஒரு கோவம் வந்துருச்சு, இல்ல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னா, அதுல இருந்து அப்படியே நம்மளுடைய வேகமா எமோஷன் வந்து அவங்க மேல நெகட்டிவா பில்ட் ஆகி அப்படி போயிட்டே இருக்கும். அது கொளுத்தி போட்ட மாதிரி, காட்டு தீ பாத்தின மாதிரி, இவங்க இப்படி நினைச்சிட்டு இருந்தா இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆமாமா அன்னைக்கே அப்படித்தானே சொன்னாங்க அப்படின்னு நம்ம நிறைய ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து தப்புன்னு வந்து நிறைய நமக்குள்ள வளர்ந்துட்டே போகிறது. அது வந்து இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணும் பொழுது அது கட் ஆகுது.
இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஃபோன் கால் நம்ம ஜாஸ்தி பேசிட்டு இருக்கிறோம்னா, கண்டிப்பா நம்ம எங்கேயோ நெகட்டிவ்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப அதாவது எப்ப பேசுவோம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு புகைச்சல் வந்துரும். அத வென்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம நெறைய அதிக நேரம் பேசுவோம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு நம்ம பேசிட்டு இருப்போம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். என்னன்னா, அந்த பேசும்போது கவனிச்சு பார்த்தோம்னா, என் குழந்தைங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்ல வீட்டுக்காரர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஏதோ ஒரு விஷயத்த வந்து வென்ட் அவுட் பண்றதுக்கு, அதாவது அந்த புகைச்சலானத வெளியில ரிலீஸ் பண்றதுக்கு. இப்ப என்ன பண்றோம்னா, அந்த புகைக்கான அந்த சோர்ஸையே நம்ம வந்து தண்ணி ஊத்தி ஆஃப் பண்ணிடுறோம். அப்படி ஒரு விஷயமே புகைச்சலே வர்றதில்ல நமக்குள்ள, அந்த நெகட்டிவ் புகைச்சல். அப்போ வந்து நமக்கு அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும். நீங்க அதிகமா பேசுறதுக்கே கன்டென்ட் இருக்காது உங்களுக்கு. ஸோ அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதே மாரி நம்ம எனர்ஜி வந்து எமோஷனலா ட்ரெயின் ஆகும்பொழுது தான் எனர்ஜி லாஸ் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அது வந்து சேவ் ஆகுறதுனால நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவான திங்ஸ் மேல நம்மளுடைய கவனம் செலுத்த முடியும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு அதையே நினைச்சு நம்ம டென்ஷன் ஆகி புலம்பி இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட, இப்போ நம்ம இந்த மாதிரி எனர்ஜி லாஸ் நம்ம கண்ட்ரோல் ஆகுறதுனால நமக்கு நிறைய நேரம் இருக்கும், நம்ம நிறைய எனர்ஜியும் இருக்கும். அப்போ வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா ஏதாவது யோசிச்சு பண்றது, நம்ம எதிர்காலத்துக்கான திட்டம் பண்றது, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை ஒட்டியே படிக்கிறது, அந்த மாதிரி நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். பேசிக்கா வந்து நம்ம நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிறதுனால யார் மேலேயும் கோவம் வர்றதில்லைன்னு வச்சுங்களேன். நான் தான் பொறுப்பு, நான் நான் என்னுடைய இதனாலதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த 100% நம்ம 100% வந்து நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய ரொம்ப பேசிக்கா. ரெண்டே விஷயம் தான் பாத்தீங்கன்னா, 100% நம்ம பொறுப்பேற்றுட்டு இந்த 4 வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி எல்லாமே கிளியர் ஆயிருது. இந்த 4 வார்த்தைகள் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஆழ்மன பதிவுகள்ங்கிறாங்க, சப்கான்சியஸ் அந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் எரேஸ் ஆகுது. இப்போ நம்மளை சுத்தி வந்த நோய்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ நமக்கு வந்த மன பிரச்சனைகள், அப்புறம் இந்த இப்போ காசு பணத்தினால வர பிரச்சனை, இது எல்லாமே நம்மளுடைய எதிர்மறை ப்ரோக்ராமிங்குடைய ரீப்ளேயிங் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ இதை நம்ம கேட்க ஆரம்பிச்சதுனாலே ஏதோ பல கர்மாக்கள்லாம் நம்ம அனுபவிச்சு தீர்த்துட்டு வந்துட்டோங்கிறது தான் அடிப்படையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்துட்டோங்கிற மாதிரி, கடந்த 5 வருஷமா 10 வருஷமா ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருந்தது அப்படின்னா, அந்த போராட்டம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்ட ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். இப்ப எல்லாரும் இந்த மாதிரி அனுபவங்கள் சொல்லும்போது என்ன ஆகுன்னா, இன்னும் மீதி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கூடும். அவங்களுக்கு இருந்த சந்தேகங்களும் நிறைய தீர்ந்துரும். நான் மட்டுமே பேசிட்டு இருந்ததை விட மற்றவங்களோட அனுபவங்களையும் கேட்கும்போது இதனுடைய 4 வார்த்தை சொல்றதனுடைய இம்பார்ட்டன்ஸும் தெரிய வரும். ரொம்ப சந்தோஷங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தனியாகவும் கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இப்பெல்லாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருப்பேன், அதிக நேரம் பேசுவேன். இப்பெல்லாம் எனக்கு ஃபோன் கால் ஜாஸ்தி வர்றதில்ல, நான் பேசுறதும் அதிகமா இல்லை இப்போ சொல்ல போனோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள சேஞ்ச் நடந்துருது. இப்போ பேசி கிளாரிஃபை பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இல்லைங்கிறத உணர முடியுது. அப்படியே கூப்பிட்டாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுங்க, எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்குது. அன்னைக்கு கூட கேரளால இருந்து கூப்பிட்டு 8 வருஷமா பிரச்சனை இருந்தது, மாமியாருக்கு அவங்களுக்கும் ஏதோ கோர்ட்ல கேஸ் போட்டு ரொம்ப இழுபறியா இருந்து பேச்சுவார்த்தை இல்லாமலாம் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வாரத்துல நான் மாமியார்ட்ட நேர்லயே போய் பேசி அவங்க வீட்லயே சாப்பிட்டு ஒரு நாள் அங்கேயே தங்கி இருந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு விஷயங்களை வந்து நாங்களே பேசி சுமூகமாக்கிட்டோம். அதனால வந்து நேற்று 6ஆம் தேதி ஜட்ஜே வந்து 2 பேரும் சமாதானம் ஆயிட்டதுனால உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மாதிரி மிராக்கல்ஸ் ஷேர் பண்றதுக்கான ஒரு பேச்சு தான் அதிகமாயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஓகே, பாசிட்டிவ் சைடு இதெல்லாம் ஓகேங்க. இல்ல எனக்கு எது சொன்னாலும் ஒண்ணுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்போ நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அனுபவம் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஒருத்தர் 2 பேத்துக்கு இருக்குது. பட் அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, அது என்னங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. சரியா ஒர்க் ஆகல, எனக்கு ஒன்றும் நீங்க சொல்ற அளவுக்குலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஒரு சேஞ்சும் தெரியல அப்படின்னாலும் சொல்லுங்க, அது என்ன சேஞ்ச் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது தனியாக நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். ஓகேங்க, நேராச்சு. அனைவருக்கும் நமஸ்காரம். நன்றி. நன்றி, நமஸ்காரம். நாளை சந்திப்போம். நன்றி.